இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்டிஏ கூட்டணி என்ன வியூகத்தில் களமிறங்க போகிறது என்ற எதிர்பார்ப்போடு நகரும் அமைச்சர் கீதா ஜீவனின் தூத்துக்குடி தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி மாவட்டத்தோட பேர்லயே அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி, முழுவதுமா மாநகராட்சி பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியா இருக்கு. துறைமுக நகரமான தூத்துக்குடி தெற்கு மண்டலத்தில் தொழில் நகரமாகவே இருக்கு. பல தொழிற்சாலை பணிகள், உப்பள தொழில், மீன்பிடி தொழில் உள்ளிட்டவை எல்லாம் தொகுதி மக்களோட வேலை வாய்ப்புகளாக இருக்கிறது. தென் மாவட்ட மக்கள் வேலைக்காக செல்லும் நகராகவும் தூத்துக்குடி மாறிட்டு வருது. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில் 1,15,136 ஆண் வாக்காளர்களும் 1,21,263 பெண் வாக்காளர்களும் 62 மூன்றாம் பாலின வாக்காளர்களும்னு மொத்தமா 2,36,461 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1952 தொடங்கி இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமாக திமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக 6 முறையும் காங்கிரஸ் கட்சி 3 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் 2006 தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் 2011 அதிமுக வேட்பாளரிடம் தொகுதியை பறிகொடுத்தாங்க. ஆனால் 2016 தேர்தலில் தொகுதியை மறுபடியும் தன்வசமாக்கிய கீதா ஜீவன் கடந்த 2021 தேர்தலையும் திமுக வேட்பாளராக களமிறங்கினாங்க. அவங்களை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக விஜயசீலன் போட்டியிட்டார். தொகுதியில் 92,314 வாக்குகளை தன்வசமாக்கிய கீதா ஜீவன் வெற்றியை வசமாக்கினாங்க. விஜயசீலன் 42,004 வாக்குகளை பெற்றிருந்தார். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வேல்ராஜ் கணிசமாக 30,937 வாக்குகளை வாங்கியது கவனம் பெற்றிருந்துச்சு. தொகுதியில் 50,310 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சரானாங்க. இப்போ அமைச்சரோட தொகுதியா இருக்கிற தூத்துக்குடியில் என்டிஏ கூட்டணி என்ன வியூகத்தில் களமிறங்க போறாங்கன்ற எதிர்பார்ப்போட தொகுதியின் களம் நகர்கிறது. தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு டிசம்பர் மாதம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த மழை வெள்ளத்தில் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருந்தோம். அது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இன்னும் பள்ளமான பகுதிகள் அப்படியே தான் இருக்குது. அந்த ஒரு கோரம்பலம் குளம் அது கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. இன்னும் அது இன்னும் நல்லா பார்க்கணும். மறுபடியும் இது மாதிரி பிரச்சனை வராமல் முழுமையாக அவங்க தீர்வு காணணும். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும் அப்படிங்கிறது மாணவர்கள் பல வருடங்களாக இந்த கலைக்கல்லூரி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, மாவட்டந்தோறும் நம்ம சட்டக்கல்லூரி வேணுங்கிறதையும் நம்ம கேட்குறோம். ஆனால் அதே மாதிரி தூத்துக்குடி தொகுதியிலையும் நமக்கு சட்டக்கல்லூரி இல்லை. அதையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ரயில்வே மேம்பாலம் 2ஆம் கேட்டு போடுறோன்னாங்க, அதுவும் போடலை. இதனால பொதுமக்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப இடைஞ்சல். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 ட்ரிப்பு அடைக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை மீளவட்டன் கொண்டு போனால் பொதுமக்களுக்கும் நல்லாயிருக்கும், வியாபாரிகளுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இது கவர்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுத்து ரோடு வசதி, ரயில்வே கேட் வசதி, மேம்பாலம் வசதி எல்லாம் உடனே சரி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது போக ஸ்கூல் பக்கத்தில் அருகில் ஒயில் ஷாப்பு நிறைய இருக்குது. அது எல்லா ஒயில் ஷாப்பையும் அதை எடுத்து ஒதுக்கும்படி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனை நீங்க மழைக்காலங்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா மழைநீர் வெளியேறாமல் அரசு மருத்துவமனைக்குள்ளேயே தேங்கக்கூடிய நிலைமை இருக்கு. காலங்காலமாக மழை வறட்சியில அங்க மோட்டர் வைப்பாங்க, அன்றைக்கு வெளியேற்றுவாங்க. இதை தவிர வேற எந்த நடவடிக்கையும் போர்க்கால நடவடிக்கை பண்ணி தான் இவங்க எடுக்காங்க. ஆனா நிரந்தர தீர்வு என்பது இது எடுக்கப்படாத நிலைமையில் அரசு மருத்துவமனையில் இந்த மழைநீர் ஆண்டுதோறும் கெட்டக்கூடிய நிலைமை. இதுக்கு ஒரு மாற்றாக அரசாங்கம் கூடுதலான கவனம் என்பது செலுத்தி மழைக்காலங்களில் அரசு மருத்துவமனை இது மழைநீர் தேங்காத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.